இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திக்கிறதுலே எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் கூடவே இருந்து நிச்சயமான தேவ நன்மைகளினாலே ஆண்டவர் உங்களை நிரப்புவாராக, ஆசீர்வதிப்பாராக. எதை செய்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் கேட்டு செய்யுங்கள். எந்த இடத்துலையும் ஆண்டவரிடத்தில் விசாரிக்காமல் கேட்காமல் செய்யாதீங்க. சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு என்று தான் வேதம் சொல்கிறது. நிறைய டைம் நம்முடைய சுயம் நம்மளை தவறான வழியில் நடத்திவிடும். ஆகவே கர்த்தருடைய வழிகளை சரியாய் முன்வைத்து பயணிப்பதற்கு ஆண்டவரிடத்தில் ஞானம் கேளுங்கள். ஆண்டவரே, நான் போகிற பாதை சரிதானா? நான் செய்கிற காரியங்கள் சரிதானா? இந்த இடத்துக்கு நான் போகலாமா, செய்யலாமா? எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் டீட்டெயில்டாக ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபத்தோடு செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யட்டும், தரட்டும். 2 சாமுவேல் சாப்டர் 2:1 தாவீது அந்த காரியத்தை செய்கிறார். அதுக்காக உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் ஹெப்ரோனுக்கு போ என்றார். After this David inquired of the Lord, shall I go up into any of the cities of Judah? And the Lord said to him, go up. David said, to which shall I go up? And he said, to Hebron. ஹெப்ரோனுக்கு போனால் ஆண்டவர் சொல்லித்தரார். ஆண்டவரே, நான் போகலாமா, எங்கே போகலான்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், ஹெப்ரோனுக்கு போ சொல்கிறார். ஏன் ஆண்டவர் அங்கே ஹெப்ரோனுக்கு போக சொல்கிறாருன்னா, ஹெப்ரோனில் தான் உனக்கு நல்ல ஆலோசனை இருக்குது. ஹெப்ரோனில் தான் உனக்கு நல்ல துணையாளர் இருக்கிறார். ஹெப்ரோனில் தான் உனக்கான உதவிகள் அங்கே இருக்கிறது என்று சொல்லி, சமாதானம் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் தாவீதை ஹெப்ரோனுக்கு அனுப்புகிறார். எப்போதுமே ஆண்டவர் நம்மளை அனுப்புகிற இடம் நல்ல இடமா இருக்கும். ஒரு நாளும் அவர் தீமையை பார்க்காத சுத்த கண்ணன். அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல. ஒருவருக்கும் ஒரு காலம் கர்த்தர் தீமை செய்கிற தேவன் அல்ல. சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. காரணம், கர்த்தர் ஒருவரையும் ஒரு காலம் தீமையினால் சோதிக்கிறவரே அல்ல. தீமை செய்யவே மாட்டார். தாவீது ஆண்டவர்கிட்ட போய் கேட்குற, ஆண்டவரே, நான் எங்கே போகலாம்? யூதாவின் பட்டணங்களில் நான் ஒரு இடத்துல போய் இருக்கணும், எங்கே போகலாம் கேட்கும்போது ஆண்டவர் சொல்ல, ஹெப்ரோனுக்கு போ. ஏன்பா? அங்கே தான் உனக்கு ஆலோசனை இருக்குது. தேவனுடைய ஆலோசனை உனக்கு அங்கே தான் இருக்குது. நீ எந்த இடத்துலையும் தவறி போகாமல் சரியாய் நடப்பதற்கான ஆலோசனை உனக்கு ஹெப்ரோனில் இருக்குது. உன்னோடு சேர்ந்து பயணிப்பதற்கு நல்ல துணையாளர் உனக்கு ஹெப்ரோனில் இருக்கிறார். நல்ல பூரண சமாதானம் உனக்கு ஹெப்ரோனில் இருக்கிறது. கர்த்தர் நடத்துகிற பாதையை பார்த்தீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், எப்படி தாவீதை கர்த்தர் ஒரு சமாதானத்துக்கு நேராக, நல்ல ஆலோசனைக்கு நேராக, துணையாளரை பற்றி கொள்வதற்கு நேராக நடத்தினாரோ, அதே போல இன்றைக்கு உங்களை ஆண்டவர் நடத்துகிறார். உங்களுக்கும் பூரண சமாதானம் உண்டு, உங்களுக்கு நல்ல ஒரு துணையாளர் உண்டு, உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை உண்டு. ஹெப்ரோனிலே எப்படி ஒரு நல்ல துணையாளரை, சமாதானத்தை, நல்ல ஆலோசனையை கொடுத்து தாவீதை ஆசீர்வதித்து பலப்படுத்தினாரோ, அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு பூரண சமாதானத்தை தருவாராக. அவரே உங்களுக்கு நல்ல துணையாளராக இருப்பாராக. அவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து எல்லா பாதைகளையும் செவ்வைப்படுத்தி மேன்மையாக, நன்மையாக, ஆச்சரியமாக ஆண்டவர்களை நடத்துவாராக. ஸோ எப்போதும் கர்த்தரிடத்தில் கேட்டு செய்யுங்கள். வழி பிசகாதபடிக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். கர்த்தர் காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாய் நடத்தி கொடுப்பார். தேவனே, அப்பாவுடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். எப்படி தாவீது உம்மிடத்தில் கேட்டு காரியங்களை செய்தாரோ, நாங்கள் உம்மிடத்தில் கேட்டு செய்யுங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா எங்களுக்கு சமாதானம் தேவை, நல்ல துணையாளர் தேவை, ஆலோசனை தேவை. இது எல்லாம் நீங்கள் நடத்துகிற பாதையில் தான் இருக்குது. எங்கள் தேவையெல்லாம் நீங்கள் நடத்துகிற பாதையில் தான் எங்கள் தேவைகள் எல்லாம் பூரணமாய் சந்திக்கப்படும். கர்த்தர் அப்படியே நடத்துங்க, ஆசீர்வதிங்க, கிருபை தாங்க, மேன்மைப்படுத்துங்க. சகல நன்மைகளால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து ஆச்சரியமாய் நடத்துவார்.